சில படங்கள், புகைப்படங்களும் சில வீடியோக்களும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்களை எடுத்து பார்க்கும் பொழுது தான் வந்து நம்ம ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து கிளம்புச்சு. அவர் வந்து நிறைய திரைப்படங்களுடைய கிளைமேக்ஸையும் மாற்றி அதை வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்காரு. தமிழ் ரசிகர்கள் வந்து அவர் மீது அன்பு வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது வந்து இல்லை. ஆனால் தெலுங்குலையும் மலையாளத்துலேயும் அவர் மேலே வச்சுருக்கிற மரியாதை, அவர் வந்து ஒரு குரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படா என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்த, தமிழ்நாட்டுக்கு நீ வரும்போது என்கிட்டலாம் சொல்லிட்டு வரணும். ரஜினி வந்து அவ்வளவு சண்டை போடுறாரு மோகன் பாபு சார்ட்டு. அவரை பார்த்தா எழுந்து நிற்கிறோம், ஏன் பயப்படுறோம் அப்படின்னா அவருடைய நேர்மையும் உண்மையும் வந்து நம்மளால் தாங்க முடியாது. மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தேனிகண்ணன். இன்றைக்கி வந்து ஒரு எல்லாருக்கும் பிடித்த சினிமாவில் எல்லாருக்கும் பிடித்த எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக யார் அப்படின்னா இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் தான். இசைஞானி திரு இளையராஜா அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நம்ம சேது படம் ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய எழுத்து பணிகள், அதாவது எப்படின்னா அவர் எழுதக்கூடிய கவிதைகள் எழுதினாலோ வெண்பாக்கள் எழுதினாலோ அதை வந்து எழுதி அதை வந்து புத்தகமாக்கி கொடுக்குற பணியில் தான் நான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். அவருடைய புகைப்பட கண்காட்சி இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய நடத்தியிருக்கேன். 2-3 இடத்துல, சென்னையில் ஒரு தடவையும் கோயம்புத்தூர் ஒரு தடவையும் நான் நடத்தியிருக்கேன். இப்படியாக அவரோட தொடர்ந்து ட்ராவலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பல இடங்களுக்கு நம்ம குருவாயூர் கோயில் போயிருக்கோம், ஹைதராபாத் வந்திருக்கோம், அங்கே தெலுங்கு சினிமா நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம், பல இடங்களுக்கு இலக்கிய கூட்டங்கள்லையும் எல்லாம் போயிருக்கோம், நிறைய இடங்களில் கலந்துருக்கோம். இப்போ வந்து அவருடைய பயோபிக், அதாவது இசைஞானி திரு இளையராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றின ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நேற்று அறிவிப்பாயிருக்கு. எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். அது வந்து முறைப்படி அறிவிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வெளியே சொல்லாமல் இருந்தோம். அவருடைய பிறந்த கிராமங்களில் வந்து அந்த வீடியோக்களை எடுத்து பார்க்கும் பொழுது தான் வந்து நம்ம ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து கிளம்புச்சு. அப்போ வந்து தனுஷ் அடிக்கடி வந்து இசைஞானி திரு இளையராஜா அவர்களை வந்து சந்தித்து பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படியான ஒரு சிந்தனை வரும்போது அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு தகவல் இருக்குது தனுஷ். சரி, அதை பண்ணலான்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து அதை முடிவு பண்ணி அது நேற்று அறிவிப்பாக வாங்கி முறைப்படி வெளியாகிருக்கு. இன்னும் சொன்னால் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இது இசைஞானி இளையராஜா வாழ்க்கை வரலாறு சினிமாவாக வரப்போகுது அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி, எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவருடைய திரைப்பட பாடல்களை தான் வந்து இன்றைக்கு வந்து பல படங்களில் வந்து இன்னைக்கு மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து கண்மணி, அன்போடு காதலன்னு மறுபடியும் பெரிய ஹிட் அடிக்குது அந்த பாட்டு. அதே மாதிரி ராஜாதி ராஜா, அக்னி நட்சத்திரம் பாடல்கள் வந்து இன்னும் கடந்த மாதம் ரிலீஸ் ஆன எல்லா படங்கள்லையும் அவருடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது அவருடைய வாழ்க்கை வரலாற்று வாழ்க்கை வரலாறே படமாக எடுக்கும் பொழுது அவருடைய எவ்வளோ பாடல்களை நம்ம பயன்படுத்த முடியாது. அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸை வந்து நம்ம வந்து பெரிய மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும். அவேர்னஸ்ங்கிறத வந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு வர்றது. அவருடைய மற்ற திரைப்படங்களில் வந்து அவருடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கும் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றிலே அவருடைய ஹிட் பாடல்களை பயன்படுத்தும் பொழுது இன்னும் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புதுமை இருக்குது. ரெண்டாவது அவரே ஒரு மியூசிக் பண்ணுறாரு, அவரே பாட்டு எழுத போகிறார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. திரைக்கதையிலையும் வந்து அவர் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஏன் வந்து இளையராஜாவை வந்து நாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம்னா, இசையமைப்பாளர்கள் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க. இந்தியா முழுக்க இசையமைப்பாளர், பெரிய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இசையமைக்கிறது மட்டும்தான் வேலை, அவங்களுக்கு இசையமைக்கிறது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கு மட்டும்தான் இசையமைக்கிறதோடு பாட்டு எழுத தெரியும், கதை எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும், வெண்பா எழுத தெரியும். அவர் வந்து நிறைய திரைப்படங்களுடைய கிளைமேக்ஸையும் மாற்றி அதை வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்காரு. இப்படி ஃபோட்டோகிராஃபிக்கு தெரியும், அவருக்கு ஓவியம் தெரியும். இப்படி எல்லாமாக ஒரு பல்வேறு திறமைகளை வந்து பல்வேறு துறைகள்லையும் தன்னுடைய சாதனையை தெரிந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறதால மட்டும்தான் அவரை இந்தியா முழுக்க வந்து நம்ம உலகம் முழுக்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.
இன்னும் சொன்னால் தெலுங்கு ரசிகர்களை வந்து அவர் மீது வச்சிருக்கிற பாசமும் அன்பு வந்து கணக்கில் அடங்காது. தமிழ் ரசிகர்கள்லாம் வந்து அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. தெலுங்கு நான் வந்து நேரடியாக பார்த்த விஷயங்கிறதுனால சொல்கிறேன். தமிழ் ரசிகர்கள் வந்து அவர் மீது அன்பு வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது வந்து இல்லை. ஆனால் தெலுங்குலையும் மலையாளத்துலேயும் அவர் மேலே வச்சுருக்கிற மரியாதை, அவர் வந்து ஒரு குரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. நான் மோகன் பாபு சார் இங்கே வந்து நான் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தார். மோகன் பாபு சார் வந்திருக்காரு. அது என்ன மறந்தேன் மன்னித்தேன்ங்கிற திரைப்படம் இசை அமைப்பு நேரத்தில் வந்து வந்திருந்தாங்க. அப்போது நான் அந்த ராஜா சாரோடு இருந்தேன், பக்கத்தில் இருந்தேன். அவர் அப்போ தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மோகன் பாபு வர்றாருயா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார். நான் அப்போ அங்கே தான் இருந்தேன். மோகன் பாபு சார் மஞ்சு அவங்க வர்றாங்க. திரும்ப வந்து இவர் வரப்போகிற கொஞ்சம் நேரத்தில் வந்து சார் சொன்னாங்க, இன்னொருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது நான் என்னையே ஃபோட்டோ எடுக்கிறது, நான் ஒரு பத்திரிக்கைக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் இந்த காட்சியை ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் நான் இருக்கேன். அப்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ரஜினி சார் உள்ளே வந்துட்டார் வேகமாக வந்து. மோகன் பாபு சார் மேலே அவ்வளவு 2 பேரும், அதாவது இந்த ஸ்கூல் மேட்டு வந்து எங்கேயாவது ஊரில் பிரிஞ்சு போயிட்டு ஊரில் போய் பார்க்கும்போது எங்கடா இருக்க அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி வந்து நீ எப்படா என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்த, தமிழ்நாட்டுக்கு நீ வரும்போது என்கிட்டலாம் சொல்லிட்டு வரணும். ரஜினி வந்து அவ்வளவு சண்டை போடுறாரு மோகன் பாபு சார்கிட்ட. எனக்கு ஆச்சரியம் போச்சு, என்ன இவ்வளோ பெரிய நடிகர்கள் வந்து இப்படி இவ்வளவு இதாக பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பெரிய நேரில் நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, அந்த தெலுங்கு ரசிகர்கள் வந்து ராஜா சார் மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பும் பக்திக்கும் வந்து இங்கே வந்து அன்பு மட்டும் வச்சுருக்காங்க, ஆனால் தெலுங்கு ரசிகர்கள் வந்து அன்பும் பக்தியும் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அவருடைய எஸ்பிபியோடைய ஒரு நிகழ்ச்சியில் எஸ்பிபி வந்து ஒரு பாடல் பாடுறாரு. அங்கே வந்து எம்எஸ்வி இருக்காங்க. அது ஏதோ ஒரு முக்கியமான அரங்கம் அங்கே தெலுங்கு ஹைதராபாத்தில். அவர் எம்எஸ்வி இருக்காங்க, இந்த பக்கம் ராஜா சார் இருக்காங்க. தெலுங்கில் பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் அவங்கள பேர் எனக்கு தெரியல, ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு, அதாவது எஸ்பிபி சார் வந்து ராஜா சார் பேரை சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ அரங்கம் அதிர்ற அளவுக்கு கிளாப்ஸு கைத்தட்டுறாங்க. அப்படியான ஒரு பெரிய பேரன்பை வந்து தெலுங்கு ரசிகரை வச்சுருக்கும் போது நமக்கு இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிப்பை ஏற்படுது. ஏன்னா நம்மளாம் வந்து 2வது போல இருக்குது, தெலுங்கு ரசிகர்கள் தான் நம்பர் 1 இடத்துல ராஜா சாரை வந்து அப்படி கொண்டாடிட்டுருக்காங்க அப்படி நினைக்க தோணுது. அப்படியான ஒரு மனிதருடைய இந்த வரலாற்று படம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் வந்து சார் வந்து மியூசிக் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவர் வந்து கம்யூனிச மேடைகளில் வந்து அதிகமாக பாடியிருக்காங்க. அதை நம்ம கவனிக்கணும். கம்யூனிச மேடை இன்றைக்கி வந்து அவர் வந்து திரைப்பட பக்தி மார்க்க வழியில் போயிட்டு இருந்தாலும் அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை வந்து நடத்தி போனது வந்து புரட்சிகர சிந்தனை உள்ள கம்யூனிச இயக்கம்தான். ஸோ அந்த மேடைகளில் தான் அவர் பாடவே ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் திரைப்படத்தில் வரும்பொழுது ஒரு பெரிய விருந்தாக நமக்கு அமையும். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பார்ட்டுக்குள்ளே முடிகிற வாழ்க்கை கிடையாது, 2 பார்ட்டுக்குள்ளே முடிகிற வாழ்க்கையும் கிடையாது. அது வந்து ஒரு நம்ம அப்படி முடித்தோம்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து சுருக்கிக்கிட்டோமே தவிர அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு முடிவில்லாத பெரும் பயணமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை பார்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நான் அவங்க டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அவர்களுக்கு வந்து இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். தனுஷ் வந்து அவருடைய பயோபிக்கில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறாரு, அவராக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே அது வந்து எல்லா படம் முழுக்க அவர் வருவார் அப்படிங்கிறது நமக்கு அது தெரியல. அதை நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, நான் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன். அது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குறிப்பாக ராஜா சார்கிட்ட நான் பக்கத்தில் இருந்து 15 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய உண்மைகள் இருக்குது. அவரால் உண்மையை வந்து அடக்கி வைக்கவே முடியல. ஏன் வந்து நாம் எல்லாம் அவரை பார்த்தா எழுந்து நிற்கிறோம், ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, அவருடைய நேர்மையும் உண்மையும் வந்து நம்மளால் தாங்க முடியாது. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு என்கிட்ட கூட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் இருக்குது, ஒரு சுயநலம் இருக்குது. இப்படி வந்து எல்லாருக்கும் ஒவ்வொன்று இருக்குல்ல, அவர்கிட்ட உண்மை இருக்குது. அவர் வந்து அதனால் அவரை எதிர்கொள்ள முடியல. இதுதான் உண்மையான காரணம். இப்போ வந்து நீங்கள் வந்து அது திரைப்படத்தில் வந்து நீங்கள் சொல்லும் பொழுது பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் வந்து வெளியில் வரும். சர்ச்சையான மனிதர்கள் அந்த கதாபாத்திரங்க வருவாங்க. அவங்கெல்லாம் இதில் வருவாங்களா இல்லையாங்கிறத வந்து அருண் மாதேஸ்வரன் அவர்கள் தான் அடுத்தடுத்து சொல்ல இருக்கார். இதனால் நம்ம வந்து அடுத்த நம்ம கொண்டாட்டமாக என்ன இருக்க போகுது அப்படின்னா,
இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போ நடக்க போகுது, எப்போ நிறைவு பகுதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் நேற்றிருந்து எல்லா ரசிகர்களும் இருக்காங்க. நாமளும் அதை வந்து காத்திருப்போம் அப்படின்னு கூறுகிறேன். ரொம்ப நன்றி.